ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுகன சென்டர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ல இருந்து குடுத்துட்டு இருக்கிற இடிஎல்ஐ ஸ்கீம் பத்தி தாங்க முழு தகவலா பார்க்க போறோங்க. இதன் மூலமா வந்து எம்ப்ளாயியோட குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூ. 7,00,000 வரைக்கும் ஒரு ஸ்கீம் வந்து கிடைக்குங்க. இந்த தகவல் என்ன? எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம்? யாரெல்லாம் எலிஜிபிள்? அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இபிஎஃப்ஓ சம்மந்தமான நெறைய அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டே இருக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓல இடிஎல்ஐ ஸ்கீம்னு ஒண்ணு இருக்குங்க. எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு அத சொல்லுவாங்க. இது வந்து இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். பணியாளர்கள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு ரூ. 7,00,000 வரைக்கும் நிதி உதவியா வந்து குடுத்துட்டு இருக்கிறாங்கங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இபிஎஃப்ஓ மூலமா வந்து இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதில இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தானாகவே இதில வந்து சேர்க்கப்பட்டுருவாங்க. எந்த ஒரு தனி விண்ணப்பமும் இதற்கு தேவையில்லை. இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்ல வரதுக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் யார் வேணாலும் இதில வந்து தகுதி ஆல்ரெடி இருப்பாங்கங்க. கடைசி 12 மாதங்கள்ல ஏதாவது ஒரு இபிஎஃப் கணக்கிலிருந்து அவங்க வந்து பணிக்கான அந்த அமௌண்ட் வந்து பெற்றிருக்கணுங்க. கட்டாயமா நாமினி அல்லாட்டி டிபெண்டன்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வச்சவங்களா இருக்கணும். வழங்கப்படும் நிதி இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ரூ. 2,500,000 அதிகபட்சம் ரூ. 7,00,000 வரைக்கும் நிதி கிடைக்குங்க. இது எப்படி கணக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியா நீங்க ஒர்க் பண்ண 12 மாசம் இபிஎஃப்போட சம்பளத்தில இருந்து 35 மடங்கு பிளஸ் 1,75,00,000 அப்படிங்கிற மாரி கால்குலேஷன் பண்ணி தாங்க இந்த ஒரு நிதி வந்து கிடைக்கும். இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் நெறைய பேருக்கு தெரிய வராம இருக்குங்க. ஏன்னா இது இருக்குன்னு தெரியாமலே நெறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால இத பத்தின டீட்டெயில்ஸ நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காகவே வந்து ஃபார்ம் ஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குங்க. இபிஎஃப்ஓ வெப்சைட்லயே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக இறந்து போன உறுப்பினருடைய டெத் சர்டிஃபிகேட் வேணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் யார் வந்து நாமினியா போட்டிருக்காங்களோ, அவங்களுடைய ஆதார், பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருக்கணும். இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு நேரிலோ இல்லாட்டி எம்ப்ளாயர் மூலமாவோ நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்க முடியுங்க. முக்கியமான குறிப்புகள் இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லியும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து தனியா எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே வந்து தர தேவையில்லை. ஏற்கனவே நீங்க இபிஎஃப்ஓ ஊழியரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்காகவே ஆட்டோமேட்டிக்கா வந்து எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு மட்டும் தான். நாமினி யாருமே இல்லாத நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்படி வாரிசுகள் யாரெல்லாம் வந்து வாரிசு சான்றிதழ்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ, அவங்க வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியுங்க. இபிஎஃப்ஓல உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கீம் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்கு, இல்ல இபிஎஃப்ஓல நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும், இபிஎஃப்ஓவுடைய அஃபீஷியல் ஹெல்ப் டெஸ்க் நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 1800 118 0005 அப்படிங்கிற நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸ நீங்க கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம epfindia.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் இபிஎஃப்ஓட வெப்சைட்ல எம்ப்ளாயர் சம்மந்தப்பட்ட நெறைய பெனிஃபிட்ஸ், நெறைய ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே இருக்கு. அதையும் நீங்க வந்து பயன்படுத்தி நெறைய பேருக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு எலிஜிபிளா இருந்தும் ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஊழியர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா ஒரு பெனிஃபிட் வந்து குடுப்பாங்கங்க. கண்டிப்பா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இதில கிடைச்சிரும். இந்த தகவல மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான அஃபீஷியல் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். நீங்க அதிலருந்து கிளிக் பண்ணி கூட இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.